இப்போ ஜோதிடம் பார்க்க வரவங்களால ஜோதிடர்களுக்கு பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறாங்க சார். அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா, பொதுவாகவே இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, கேள்வி பதில் கரெக்டாக கேள்வியாச்சு. ஒன்று வந்து நீ ஜாதகம் இதில் என்ன எங்கே ஜோதிடர்கள் வந்து ஜோதிடர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் எங்கே வந்து முரண்பாடு இருக்கும் அப்படின்னா, இப்போ உங்கள் ஜாதகம் கொடுத்தோன்னே உங்கள் அப்பாவோட பிறந்த 2 பேர், அம்மா கூட பிறந்த 4 பேர் இப்படின்னு ஏதோ ஒரு கணக்கெலாம் சொல்லிவிட்டு கடைசியாக முடிக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறோம், உங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்குது. இது நடக்கலங்கும்போது உங்களுக்கு இதில் முரண்பாடு வரும்போது உங்களை அறியாமல் உங்களுக்கு எனக்கும் ஒரு கோபம் வரும். நம்ம அப்படி சொல்கிறதில்ல. இப்போ நான் 2026 நான் தொழில் செய்ய போகிறேன். செய்யலாமா வேண்டாமா? 3 வருஷம் நான் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெரிய வளர்ச்சி இல்லை. ஆமாம், 3 வருஷம் தொழில் செய்கிறது கரெக்டு, வளர்ச்சியில் கரெக்டு. இன்னும் 1 வருஷத்தில் வளர்ச்சியாக இருக்குது. நீங்கள் 1 வருஷம் கழித்து வளரும். இப்போ அமைதியாக இருங்க. இவ்வளோ தான் எங்கள் ஜோதிடம். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். இதை தான் சொல்லாமல் நீங்கள் 1960 அப்படி எதுக்கு 60 பற்றி நம்ம பேசணும்? 2026 பற்றி பேசுங்க, 25 பற்றி பேசுங்க, கடந்த வருஷத்தை பற்றி பேசுங்க, 3 வருஷத்தை பற்றி பேசுங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறோம். நீங்கள் இப்போ ஒரு 10 வருஷம் 20 வருஷத்தை பற்றி பேசினா உங்களுக்கு எனக்கு முரண்பாடு வரதான் செய்யும். அதெல்லாம் அது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துறது. நேரடியாக என்ன கேள்வியோ அந்த பதிலில் மட்டும் பதில் சொன்னால், கேள்வி என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா பதில் கண்டிப்பாக ஜோசியருக்கு தெரியும். நீங்கள் நடத்துங்க, நடத்தாமல் போங்க, ஏறுங்க, ஏறாமல் போங்க. ஒரு பஸ்ஸு கடைசி பஸ்ஸுன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஏறாமல் போனீங்கன்னா எனக்கு என்ன, ஏறினா எனக்கு என்ன? நான் இதுதான் கடைசி பஸ்ஸுன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அவ்வளோதானே? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கல்யாணத்தில் வரன் பார்க்கும்போது 28 வயசில் இதுதான் கடைசி மாப்பிள்ளைன்னு எங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணுக்கு இல்லை மாப்பிள்ளை அழகாக இல்லை, அச்சுச்சோ இந்த பொண்ணு கடைசி வாய்ப்பையும் மிஸ் பண்ணுது. நாங்கள் பதட்டப்படுறோம். எல்லா ஜோசியரும், நீங்கள் ஏஎல்பி ஜோசியரும் கிடையாது, எல்லா ஜோசியரும் ஏதோ ஒரு பஸ்ஸில் இந்த பொண்ணையே பிள்ளையே ஃபஸ்ட்டு அப்படியா கல்யாணங்கிற வாழ்க்கைங்கிற பந்தத்தில் பஸ்ஸில் ஏற்றி விடணுங்கிறதான் நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அழகாக இல்லை, படிக்கலை, படிச்சிருக்கு, வேலை பார்க்கல, பிடிக்கல, உயரம் இல்லை, கட்டையாக இருக்குது, முகம் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, லட்சணமாக இருக்குது, இப்படி 1000 கண்டிஷனை போட்டுட்டு கடைசி பஸ்ஸை மிஸ் பண்ணால் யாருக்கு நட்டம்? உங்களுக்கா எனக்கா? சொல்லுங்கள். நாங்கள் பதட்டப்படுறோம். கேள்வி கரெக்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்ல தான் முடியும். நாங்கள் உங்கள் கூட பயணிக்க முடியாது. பஸ்ஸில் ஏற்றி விட்டு நாங்கள் கூட வர முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்கள் மேலே, ஜோசியர் மேலே, எல்லார் மேலேயும் ஒரு கோபம் இருக்க தான் செய்யுது. ஆனால் தயவுசெய்து ஜோதிடர்கள் மேலே கோபப்பட்டு என்ன பண்ணுறது? அவர் வழி தான் காமிக்க முடியும். உங்கள் கூட கையை பிடிச்சி எழுத்துட்டு வர முடியாது.